இங்கே இந்த பையனுக்கு அப்பா, அம்மா கிடையாது. இறந்து போயிட்டாங்க. அவங்க அக்கா தான் வந்து வேலைக்கு போய் இவன பார்த்துக்கிறாங்க. இவனும் ஸ்கூலுக்கு போகாம சுத்திட்டு இருக்கான். இத பார்த்து அவங்க அக்காவோ டென்ஷனாயி இவன அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்க அக்கா வந்து இந்த ஷாலெல்லாம் ரெடி பண்ணி விக்கிற கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அக்கா சொல்றாங்க, "நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன படிக்க வைக்கிறேன். நீ அதெல்லாம் கண்டுக்காம ஊர சுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு காசோட அரும சுத்தமா தெரிய மாட்டேங்குது. நான் என் வாழ்க்கைய பார்க்காம உன் வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்கேன்ல." என்ன சொல்லணும்னோனே இவனுக்கும் கோவம் வந்தது. அடுத்த நாளே அவன் அவங்க அக்கா கிட்ட சொல்லாம வீட்ட விட்டு கிளம்பி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு லாரி டிரைவர் கூட ஏறி போயிடுறான். அந்த லாரி டிரைவர் கிட்ட எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுங்க. நான் உங்க கூட லாரியிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அந்த லாரி டிரைவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஓனர் கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த டைம்ல அந்த ஓனர் சொல்லிடுறாரு, "இவன் சின்ன பையனா இருக்கான். லேபர் வந்து சைல்ட் லேபர் போடக்கூடாது. உன்ன தான் வந்து போலீஸ்ல புடிச்சிட்டு போவாங்கன்னோனே இந்த அவரும் பயந்துடுறாரு. அந்த லாரி டிரைவரும் போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்காரு, "தம்பி இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. நீ ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. உங்க அக்கா உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னு சொன்னா, நீங்க எனக்கு வேலை வாங்கி குடுத்தா குடுங்க. இதெல்லாம் பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு லாரியிலேருந்து கோவிச்சுக்கிட்டே கீழ இறங்குறான். அப்ப அங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் கேட்குறான், "இங்க ஷால்லாம் எவ்வளோக்கு விக்கிறீங்கன்னு?" "ரூ. 1500க்கு." "ரூ. 1000க்கு நான் வித்தேன்னா நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்களான்னு?" கேட்டா, "நீ கொண்டு வா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு" சொல்றாரு. பையன் என்ன பண்றான்னா, அந்த டிரைவரையும் அவரோட அசிஸ்டன்ட்டையும் வந்து அவங்க அக்கா வேலை செய்ற கடைக்கே அனுப்புறான். அவங்க அக்கா செய்ற ஷால்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லி, "அங்க நாங்க நெறையா வாங்குறோம். எனக்கு ரேட் கம்மியா போட்டு குடுங்கன்னு" சொல்லியும் அந்த ஷால அங்கருந்து வாங்கிட்டு வந்து இந்த கடைக்காரர்கிட்ட போய் விக்கிறான். அந்த கடைக்காரர் சொல்றான், "நான் இத வாங்கலன்னா என்ன பண்ணுவேன்னு?" கேட்டா, "நான் பக்கத்து கடையில போய் விக்கிறேன்னு" இந்த பையன் கான்ஃபிடென்ட்டா சொன்ன உடனே அவரும் காசு குடுத்து வாங்கிக்கிறாரு. இவனும் அந்த காசு எடுத்துட்டு போய் நைட்டு அவங்க அக்கா கிட்ட குடுக்குறான். இவ்வளோ நாள் எங்கடா போறேன்னு சொல்லி அவங்க அக்கா பதறி போய் அவன கட்டி பிடிக்கிறாங்க. "எனக்கு ஸ்கூல் போகலாம் பிடிக்கும்க்கா. காசோட அருமையும் எனக்கு பிடிக்கும். ஆனா ஸ்கூல்ல சில பேர் கிண்டல் பண்றாங்க. அதனால தான் போலன்ன" உடனே அவங்க அக்காவும் ஃபீல் பண்ணி அவன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க.